ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு எனக்காக கேக் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கேக் வெட்டி கொண்டாடலான்ட்டு. நீங்களே பாருங்கள், எங்கள் ஊரில் பந்துங்க. அதனால பாருங்கள், அவங்களுக்கு கிடச்ச கேக் பார்த்தீங்களா எப்படின்ட்டு. 2 ஃப்ளேவர் ஆகும் இதில் வேறு. ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒன்று, பிஸ்தா ஃப்ளேவர் ஒன்று. சரி ஓகே அப்படின்ட்டு அதையும் வெட்டிடலாமேன்ட்டு அந்த கேக்கையும் வெட்டுறேன் நான். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்படி தான் என்னோடய பர்த்டே ஸ்டார்ட் ஆச்சுங்க. சரி ஓகே, அப்படியே இது பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிடலான்ட்டு கொண்டாடியாச்சுங்க. சரி ஓகே, எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்ட்டு அந்த கேக்கையும் கட் பண்ணி எப்படியோ பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடியாச்சு. இங்கே பாருங்கள், முடிஞ்சு அவ்வளோதான். சரி ஓகே, இதோட இது பண்ணலான்னு பார்த்தாக்கா திடீர்னு கேக்கு ஆர்டர் கொடுக்கலான்ட்டு போனோங்க ஒரு பேக்கரி. நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். நல்லா சூப்பராக கேக்கு 10 நிமிஷத்தில் கேக்கு ரெடி பண்ணுறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் லேயர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிற கேக் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லேயரை வந்துட்டு ஒரே லேயர் வந்துட்டு 3யாக கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணி முடிச்சுட்டு சுகர் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட் லேயரில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரீம் அடித்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு எப்போ வேணாலும் சொல்லுங்கள், ஃப்ரெஷ்ஷாக எனி டைம் வேணால் போட்டு தருவார். போட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, இதுக்கு பேர் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு போட்டு அதையும் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் லேயர் வைக்கிறாரு பாருங்கள். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு லேயர் வச்ச மாதிரியே மேலே திரும்பி செகண்ட் டாப்பிங் வச்சுட்டு திரும்பி சுகர் சிரப் அது ஓகேங்களா. சுகர் சிரப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் நல்லா இருக்காதுங்க. அதனால் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணணும், எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணணும். இப்போ க்ரீம் எடுத்து தேவையான அளவுக்கு போட்டு நல்லா அப்ளை பண்ணிடணும். இப்போ அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இது வந்திருக்குன்னு. இப்போ திரும்பி அந்த செகண்ட் லேயர் மேலே வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் இது திரும்பி போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம். சரிங்களா. இப்போ லாஸ்ட் லேயர் வரும் பாருங்க, நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணோம்ல அந்த லேயர் வந்துட்டு திரும்பி மேலே போட்டு சேம் மெத்தடு தான். இப்போது அந்த சுகர் சிரப் எடுக்கிறோம், திரும்பியும் மேலே அப்ளை பண்ணிடுறோம் நல்லா ஃபுல்லாக. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணால் நல்லா இருக்காதுங்க. அதனால் வந்துட்டு அந்த சுகர் சிரப்பு நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துனே செஞ்சுனே சாப்பிடக்கூடாது. சரிங்களா. அதனால் போட்டுட்டு பாருங்கள், இப்போ திரும்பியும் அந்த எக்ஸ்ட்ரா க்ரீம்லாம் இருக்குது பார்த்திங்களா சைட்லலாம், அதெல்லாம் கிளியராக. ஏன்னா ஒரு வேலை செஞ்சாக்கா நல்லா தெளிவாக செய்யணுங்க, நல்லா பார்த்துக்குங்க. சும்மா சைடெலாம் க்ரீம் இருந்துச்சுனாக்கா அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக சைடில் இந்த எக்ஸ்ட்ரா க்ரீமெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுலில் இருக்கிற க்ரீமு அதை எடுக்கிறோம். சரிங்களா. இப்போ என்னென்னா ஃபஸ்ட் லேயரில் நார்மலாக ரொம்ப தின்னாக நம்ம இருக்கும், இப்போ திக்காகவே எடுக்கணும். சரிங்களா. இங்கே பாருங்கள், எடுத்து வேண்டிய அளவு, அதுக்காக ரொம்ப போட்டுறாதீங்க ஓகேங்களா. அப்புறம் அவ்வளோதான், கேக் சாப்பிட்றமோ இல்லையோ ஃபுல்லாக க்ரீம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. இப்போது ஃபுல்லாக இது பண்ணி தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நம்மளுக்கு கேக்கு வேணும். நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி எனக்கு பர்த்டே, எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்துட்டு ஸ்பெஷலாக போட்டிருக்காரு அண்ணன். பார்த்துக்குங்க, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் கேக்கு தானேன்ட்டு ஈஸியாக, ஆனால் இதில் எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நினைக்கிறோம் இது சாதாரணமான சின்ன வேலை தானேன்ட்டு, ஆனால் அந்த சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த நுணுக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதை பாருங்கள், சும்மா ஏதோ பண்ணோம், கேக் ஆர்டர் வந்துச்சு செஞ்சோன்ட்டு இல்லாமல் எவ்வளோ அதை சுற்றிலும் சூப்பராக ஒரு பிசுறு இல்லாமல் இப்படி க்ளீனாக பண்ணுறாரு பார்த்தீங்களா. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேக்கு மட்டும் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா. அண்ணன் ஸ்கூலுக்கு போகும்போதே பாதியிலே வந்துட்டாராமா. சொன்னார் அவரோட இது பார்த்திங்கன்னா, அவ்வளோ சூப்பராக செய்கிறாருங்க கேக்கெல்லாம். இந்த கேக் மட்டும் இல்லை, உங்களுக்கு மேலே இன்னும் பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் இருக்குது, உங்களுக்கு நிறைய கேக்கெல்லாம் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங்கில் 2 ரோஸ் இது பண்ணி அப்படி இப்படியெல்லாம் ரெடி பண்ண கேக்கு ஃபினிஷிங்கில் பார்த்திங்களா இப்படி கொண்டு வந்துட்டார் பார்த்திங்களா. உங்களுக்கு மேலே இன்னும் கேக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் வீடியோவை மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறையா போடுறேன். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ ஓகேங்களா. எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். ஹாப்பி பர்த்டேங்க. சாரி, எனக்கு ஹாப்பி பர்த்டே, நீங்கள் யாரும் சொல்லலைல்ல, அதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இதுதாங்க ஃபைனலாக நான் வந்துட்டு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியாச்சு.